இனிமே சீனா அமைதியாயிடும். எல்லையில எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படின்னு உங்ககிட்ட யாராவது சொன்னா, அவங்கள பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு வந்துட்டே இருங்க. ஏன்னா, ஹிமாலயா எல்லையில சீனா பண்ணியிருக்க வேலைய பார்த்தா அதிர்ச்சி ஆயிடும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கொஸ்டின். ஒரு நாட்டின் எல்லை கோட்டு பக்கத்துல ரேடார்ல கூட சிக்காத சீல்ட் ஃபைட்டர் ஜெட்கள ஏன் கொண்டு வந்து அதுவும் சாதாரண ரகம் இல்ல. அவங்களோட அல்டிமேட் J-20 மைட்டி டிராகன் ரக போர் விமானங்கள 1, 2 இல்ல 11 ஜெட்கள கொண்டு வந்து நிறுத்திக்கிறாங்கன்னா, அவங்க பிளான் என்ன? 2020 கால்வான் சம்பவத்துக்கு அப்புறம் இந்தியா சைலன்ட்டா இருக்குன்னு சீனா நெனச்சிடுச்சா? இல்ல இந்தியாவோட ஏஐ சூப்பர் கம்ப்யூட்டர் வளர்ச்சி அவங்களுக்கு அடி வயித்துல புளிய கரைக்குதா? இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்திய எல்லையில ரொம்ப பக்கத்துல சீனா இறக்கியிருக்க மறைமுக படையும், அது மட்டும் இல்லாத அதற்கு இந்தியா கொடுக்க போற மரணஅடி பதிலடியும் பற்றி தான். சரி, மேட்டருக்கு வருவோம். 2026 ஜூன் மாசம் கடைசியிலயும், ஜூலை மாசம் ஆரம்பத்திலயும் சீன ராணுவம் PLA பீப்புள் லிபரேஷன் ஆர்மி ஒரு ஆபத்தான காய நகர்த்தியிருக்காங்க. இந்திய எல்லைக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற 2 அதி உயர ஹை லாட்டிடியூட் ஏர்பேஸஸ் சீனா அவங்களோட 11 J-20 மைட்டி டிராகன் போர் விமானங்கள லேண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. கேட்கறதுக்கே கொஞ்சம் மாஸா இருக்குல்ல? மைட்டி டிராகன் அப்படின்னா என்ன கௌதம் அப்படின்னு கேட்குறீங்க. நண்பா, இது சீனாவோட 5th ஜெனரேஷன் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட். அதாவது எதிரிகளின் ரேடார் கண்ல சிக்காம பறந்து போய் அட்டாக்கிங் பண்ணக்கூடிய ஒரு அதிநவீன போர் விமானம். அமெரிக்காவோட F-22, F-35 ஜெட்களுக்கு நாங்க தான் போட்டி அப்படின்னு சீனா பில்டப் குடுக்குற ஜெட் இதுதான். இத கொண்டு வந்து நம்ம பார்டர் கிட்ட நிக்க வச்சிருக்கான். அதுவும் சும்மா தரைமட்டத்துல இல்ல. கடல் மட்டத்திலிருந்து ஆயிரக்கணக்கான அடி உயரத்துல இருக்கிற திபேத் மற்றும் கக்ரோம் பகுதியில ஏர்பேஸ்ல. சீனா என்ன நினைக்குது? நாங்க 11 மைட்டி டிராகன் ஜெட்கள கொண்டு வந்து நிறுத்திட்டா இந்தியா பயந்து நடுங்கிடும். எல்லையில பிரச்சனையில பின்வாங்கிடும் அப்படின்னு ஜின்பிங்கோட டீம் கணக்கு போடுது. ஆனா இங்க தான் அவங்க ஒரு பெரிய தப்பு கணக்கு போட்டாங்க. சீனா நினைச்சிட்டு இருக்கு இந்த 11 ஜெட்களை இறக்குனா உடனே இந்தியா பதறி போய் கத்த ஆரம்பிப்பாங்க. ஆனா இந்திய ராணுவமும் நம்ம ஏர்ஃபோர்ஸ் IAFம் இதை பார்த்து என்ன என்ன தெரியுமா பண்ணுச்சு? டேய் ஜி, இந்த பழைய ரிக்கெட் வேற யாராவது கிட்ட போய் காட்டு அப்படின்னு அசால்ட்டா உதறி இருக்கு. ஏன்னு கேக்குறீங்களா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பா. மலைப்பகுதியில் அதிக உயரமான இடத்துல இருக்கிற ஏர்பேஸ்ல இருந்து ஒரு ஜெட் டேக் ஆஃப் ஆகணும்னா அங்க காத்து ரொம்ப மெல்லிசா தின் ஏரா இருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த ஜெட் முழு ஆயுதங்களையும் ஏந்திக்கிட்டு இல்ல முழு டேங்க் எரிபொருளோட டேக் ஆஃப் ஆக முடியாது. அப்ப என்ன ஆகும்? அவங்களோட மைட்டி டிராகன் வாயில பல்லு புடுங்கின பாம்பு மாதிரி ஆயிடும். சும்மா ஷோ காட்டுறதுக்கு வேணா பறக்கலாம். ஆனா இந்தியாவ எதிர்த்து பெரிய லெவல்ல அட்டாக் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வருமே. சீனா 11 ஜெட்கள கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கே. அப்ப இந்தியா கைய கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா? அதுதான் இல்ல. ரஃபேல் ஃபேக்டர். இந்தியா ஏற்கனவே நம்ம ரஃபேல் போர் விமானங்கள எல்லையில தயார் நிலையில வச்சிருக்கு. ரஃபேல் இருக்கிற மீட்டர் ஏர் டு ஏர் மிசைல் மற்றும் ஸ்பெக்ட்ரா எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் முன்னாடியே சீனாவோட J-20 ஜெட் எல்லாம் சும்மா பிளாஸ்டிக் பொம்மை மாதிரி தான். S-400 ஏவுகணை அமைப்பு. எல்லையில் இந்தியா நிறுத்தி இருக்கிற S-400 ட்ரம்ப் ஏவுகணை அமைப்பு சீனாவோட எந்த ஒரு ஸ்டெல்த் ஜெட் இருந்தாலும் சரி, அத துல்லியமா ட்ராக் பண்ணி தூக்குற வல்லமை படைச்சிருக்கு. சுதேசி அஸ்ட்ரா மற்றும் பிரம்மோஸ். நம்ம நாட்டுக்கு சொந்தம் தயாரிப்பான அஸ்ட்ரா ஏவுகணையும், பிரம்மோஸ் சூப்பர் சோனிக் ஏவுகணையும் எல்லையோட ஏர்ஃபோர்ஸ்ல ஒரே நொடியில தரமாட்டமாக்குற அளவுக்கு ரெடியா இருக்கு.
இப்ப இன்னொரு கோணத்துல யோசிச்சு பாருங்க. அமெரிக்கால ஆட்சி மாறுனாலும் சரி, ட்ரம்ப் வந்தாலும் சரி, இல்ல ஜின்பிங் எந்த தந்திரம் பண்ணாலும் சரி, இந்தியாவோட வெளியுறவு கொள்கை இப்ப ரொம்ப தெளிவா இருக்கு. ஒரு பக்கம் யுஏஇ கூட 30 பில்லியன் பேரல் ஆயில் டீல், $5 மில்லியன் முதலீடு, சூப்பர் கம்ப்யூட்டர் பார்ட்னர்ஷிப் பொருளாதாரத்த தூக்குறோம். இன்னொரு பக்கம் பார்டர்ல சீனா சிண்டுனா, வாடா பாத்துக்கலாம், மிலிட்டரிய ஸ்ட்ராங் பண்றோம். சீனா இந்த 11 ஜெட்ல எல்லை நிறுத்தினதுக்கான உண்மையான காரணம் என்ன தெரியுமா? உலக அளவுல இந்தியாவோட மதிப்பு ஏறிக்கிட்டே போகுது. அரபு நாடுகள்லேருந்து ஐரோப்பியா வரைக்கும் இந்தியா கூட டீல் போட வரிசையா நிக்கிறாங்க. இதை பார்த்து ஜிபிக்கு வந்த பொறாம தான் இந்த 11 ஜெட் ஷோ. கடைசியா ஒண்ணுதான் நண்பா. சீனா 11 J-20 மிட் டிராகன் ஜெட்கள கொண்டு வந்து நிறுத்தினாலும் சரி, இல்ல 100 ஜெட்கள கொண்டு வந்து நிறுத்தினாலும் சரி, இது 1962 இந்தியா இல்ல. இது 2026 டிஜிட்டல் மிலிட்டரி எக்கனாமிக் சூப்பர் பவர் இந்தியா. எல்லைக்கோட்டுல சீனா ஆடுற இந்த நாடகத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சீனாவோட மைட்டி டிராகன் உண்மையிலே மாஸா? இல்ல வெறும் பில்டப்பா? உங்க கருத்த கீழ கமெண்ட்ல போடுங்க. அடுத்த ஒரு மாஸ் ஜியோபாலிட்டிக் அப்டேட்டோட உங்கள சந்திக்கிறேன்.